ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செடியை மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. எல்லார் வீட்லேயுமே இந்த செடி இருந்திருக்கும். எங்கள் அப்பா வீட்டில் தாங்க இந்த செடி இருக்குது. இந்த செடி வந்து கிராமத்தில் எல்லார் வீட்டு வேலி ஓரத்தில் அப்புறம் அவங்க வீட்டு தோட்டத்துலலாம் இருக்கும். இந்த செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. இந்த செடியோட கணு இடையில பாருங்கள், வேர் மாரி வந்திருக்கா, இந்த அளவுக்கு நம்ம உடச்சி அந்த வேர் அளவுக்கு நம்ம மூழ்கி அதை நம்ம பதியம் போட்டு வச்சிட்டோமா, செடி சூப்பராக க்ரோத் ஆகி நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க. அப்படி வளர்ந்த செடி தாங்க இந்த செடி. இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்குன்னு. இந்த செடியில் 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம பூ பறித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 முழம் பூக்கிட்ட பூக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக பூத்துக்கிட்டு இருக்கு இந்த செடி. உங்களுக்கு இந்த செடி கிடச்சிச்சினாலும் இந்த அளவு நான் சொன்ன மெத்தடில் இந்த செடியை உடச்சிட்டு வந்து நீங்கள் ஊனி வைங்க. செடி நல்லாவே சீக்கிரமே வளருங்க, நல்ல க்ரோத்தாகவும் ஆகும். அதேமாதிரி இது விதைகள் மூலியமாகவுமே பரவி வளரக்கூடிய செடி தாங்க இது. உண்மையாலே இந்த தலையில் வச்சோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. கிராமத்தில் எல்லார் வீட்லையுமே இந்த செடியை பார்க்கலாங்க.